கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் எஸ்ராவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 10வது வசனம். எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இந்த இடத்திலே மனித இருதயத்தினுடைய நிலையான வாழ்வை குறித்து இங்கே சொல்லுவதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். மனித இருதயம் பலவிதமான உலக ஆசைகளாலும் மாம்ச எண்ணங்களினாலும் பல விதமான மனித கவர்ச்சிகளினாலும் ஈர்க்கப்படுகிற ஒரு இருதயமாக இருக்கிறது. இந்த இருதயம் ஒவ்வொன்றையும் அடைந்து விட வேண்டும் அல்லது ஒவ்வொன்றையும் அனுபவிக்க வேண்டும் என்று மனித வாழ்வை தூண்டுகிற ஒரு இடமாக இருதயம் காணப்படுகிறது. ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி அந்த இருதயம் ஒரு பக்குவப்பட்ட இருதயமாய் நிலையான ஆசீர்வாதங்களை கண்டடைவதற்கு, நிலையான மேன்மைகளையும் உயர்வைகளையும் கண்டடைவதற்கு வேத வசனம் காட்டுகிற வழி, வேத வசனத்தின்படி நம்மை பக்குவமற்ற நிலையிலே அல்லது இழக வைத்து தடுமாற வைத்து ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஒவ்வொரு காட்சிகளிலும் ஒவ்வொரு செயல்களிலும் இருதயத்தை சாய வைத்து நம்மை ஆசீர்வாத மற்றவர்களாக மாற பண்ணுகிற உலக மாய கிரியைகளை வேத வசனம் கொண்டு நம்மை கட்டுப்படுத்தி கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். இருதயம் ஒரு பக்குவப்பட்ட இருதயமாக, நம்ம வேத வசனத்தினாலே ஸ்திரப்படுத்தப்பட்ட இருதயமாக நம்முடைய இருதயம் மாற்றப்பட வேண்டும் என்பது இந்த வேத வசனத்தினுடைய வெளிச்சமாக இருக்கிறது. யாருடைய இருதயம் வேத வசனத்தினாலே ஸ்திரப்படுத்தப்படுகிறதோ பக்குவப்படுத்தப்படுகிறதோ அவர்கள் தேவனுடைய அந்த நிலையான அன்பிலே நிலைத்திருந்து அவருடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அனுபவிக்க அவர்கள் தகுதியுள்ளவர்களாய் மாற்றப்படுகிறார்கள். இருதயம் ஒவ்வொரு காட்சிகளையும் ஒவ்வொரு செயல்களையும் ஒவ்வொரு மனிதர்களையும் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்றபடி சாய்ந்து விட வேண்டும், செய்து விட வேண்டும் என்று ஈர்க்கப்படுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட இருதயமுடையவர்கள் தேவனுடைய நிலையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவதற்கு முடியாமல் போய்விடுகிறது. அதைத்தான் எஸ்ரா இங்கே அந்த சூழ்நிலைகளை அறிந்து வேத வசனத்தின்படி தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி தேவனிலே தன்னுடைய ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணி தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவதற்காக தன்னை ஒப்பு கொடுத்திருப்பதை இங்கே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாமும் இந்த எஸ்ராவை போல நம்முடைய இருதயம் உலக காரியங்கள், மாம்ச காரியங்கள், கவர்ச்சிகரமான காரியங்களிலே இழுப்புண்டு தேவ ஆசீர்வாதங்களை இழந்து போய் நஷ்டமடையாதபடிக்கு வேத வசனத்தின்படி அவைகளை நாம் கட்டுப்படுத்தி அவைகளை பக்குவப்படுத்தி கிறிஸ்து இயேசுவில் உள்ள நம்பிக்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்திலும் அவருடைய வல்லமையிலும் சத்துவத்திலும் உறுதியான ஒரு நிலைப்பாட்டோடு தரித்திருக்க அமர்ந்திருக்க நம்முடைய ஆத்துமாவை வேத வசனத்தின்படி அடக்கி அமர பண்ணுவோம் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதமும் தேவ மகிமையும் தேவ கிருபையும் நம்மிலே நிறைவாய் பெருகி நம்முடைய வாழ்விலே தேவனுடைய அந்த உயர்வான அந்த பாக்கியமான வாழ்வை அடைவதற்கு ஆண்டவரே நம்மை நடத்தி செல்லுவார். அப்படியானால் இந்த இருதயத்தின் நிலைகளை வைத்து தான் மனித வாழ்வு அழிவதும் உயர்வடைவதும் நஷ்டமடைவதும் மேன்மைப்படுவதுமாக ஆண்டவர் நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவை அலைபாய விடாதபடி, காண்கிறவைகளுக்கெல்லாம் நேராக திருப்பி விடாதபடி கர்த்தருடைய வேத வசனத்தின்படி நம்முடைய ஆசை இச்சைகளை அல்லது இன்பங்களை உலக மாயைகளை அடக்கி கிறிஸ்துவிலே நம்முடைய ஆத்துமாவை அமர பண்ணுவோம், பக்குவப்படுத்தி கொள்ளுவோம். கர்த்தருடைய நன்மையான ஆசீர்வாதமான ஈவுகளை நாம் அனுபவிக்க கர்த்தரே நம்மை நடத்தி செல்வார். ஆமேன் ஆமேன். செபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே,
நல்ல இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, எங்கள் ஆத்மா, எங்கள் இருதயம் கேடுள்ளதாய் இருக்கிறது, பொல்லாததாய் இருக்கிறது தகப்பனே. அது காண்கிறவைகளையும் கேட்கிறவைகளையும் ஆண்டவரே உலகத்தில் உள்ளவைகளையும் ஆசையானவைகளையும் அனுபவிக்கும்படியாய் ஈர்க்கப்படுகிறதப்பா. அந்த ஈர்க்கப்படுகிறதற்கு நாங்கள் விழுந்து போவோம் என்றால் தேவனுடைய நிலையான ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் நித்திய ஜீவனையும் கூட நாங்கள் இழந்து போய்விடுவோம். இந்த எஸ்ரா தன்னுடைய இருதயத்தை வேத வசனத்தை கொண்டு பக்குவப்படுத்தி அதை அடக்கி அமர பண்ணினது போல நாங்களும் எங்கள் இருதயத்தை கிறிஸ்தேசுவுக்கு முன்பாக வேத வசனத்தை கொண்டு எங்களை கவருகிற, எங்களை இழுக்கிற, எங்களை அவை இச்சை உண்டாக செய்கிற காரியத்தை நின்று ஆத்மாவை கட்டுப்படுத்தி வேத வசனத்தில் நிலைத்திருந்து நிலையான நன்மையான ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இப்படிப்பட்ட இருதயத்தை எங்களுக்கு தாரும். இப்படி செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.